லா இலாஹா இல்லல்லாஹ். Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. وقد قال الله تعالى في محكم التنزيل العليم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகழில்லா பிற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வட்டாத பெருங்கருணையும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்னென்னும் நிலவதாக இந்த பிரார்த்தனையோடு, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்வதற்கென்று சில வாழ்நாளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். சிலரை நாம் எடுத்துக்கொண்டால் 60 அல்லது 70 இது ஆவரேஜா உள்ளது. இன்னும் சில மனிதர்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதை விட குறைந்த வயதிலும் மரணத்தை தழுவக்கூடியவர்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு கேள்வியை பற்றி நமக்கு திருமறை குர்ஆன்ல சூரா அல் மூமின் என்ற 23வது அத்தியாயத்தினுடைய 112வது வசனத்திலிருந்து சில விஷயங்களை அல்லாஹ் பேசுறார். எல்லாரும் மௌத்தாயாச்சு, மரணம் அடைந்ததற்கு பிறகு நாளை மனுஷன் அல்லாஹ் எழுப்பிடுவான். எல்லாத்தையும் எழுப்பி நிப்பாட்டியதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனிடத்தில் கேள்வியை முன்வைக்கிறான். கால கம் லபிஸ்து ஃபுல்லா அதத சினீன, இந்த பூமியில் ஆண்டுகளின் அடிப்படையில் நீங்க எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பீர்கள்? அல்லாஹ் மனிதன்கிட்ட கேட்கிறான். ஒவ்வொருத்தையும் உங்ககிட்ட கேட்பான், எங்கிட்ட கேட்பான். நம்ம எல்லாரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் இருக்கிறோம். அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைக்குறான். இந்த வசனத்துல அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு சொல்லுகிறான், எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள்? அப்ப நம்ம பெருசா ஆய்வுலாம் பண்ண வேண்டாம். ஒரு 50 வருஷம் வாழ்ந்திருப்போம், 60 வருஷம், 70 வருஷம். இன்னைக்கு சிலருக்கு திடீர்னு எத்தனை வயசு ஆச்சுன்னு சொன்னா 88 அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருப்பான், ஒரு வயதானவர்கள் எடுத்துக்கொண்டார். ஆனா அன்று மறுமை நாளில் இது போன்ற ஒரு நிலை இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட மாத்திரத்தில் மனிதன் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் சொல்லுகிறான். காலு, மனிதர்கள் சொல்வார்கள், லபிஸ்னா யோம், இறைவா ஒரு நாள் வாழ்ந்திருப்போம், அவுபாயில யோமி, அல்லது அந்த ஒரு நாளில் பாதி நேரம் வாழ்ந்திருப்போம் என்று மனிதர்கள் சொல்வார்களாம். அல்லாஹ் திருமறைக்கு வாழ்ந்து சொல்லுவார். சிந்தித்து பாருங்க, நீங்க உலகத்துல ஒரு மனுஷன் 50 வருஷம், 60 வருஷம் அல்லது 70 வருஷம் வாழ்கிறார். எத்தனை இரவு, எத்தனை பகல், எத்தனை மணி நேரங்கள் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் கூட மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் நாளை மறுமையை எழுப்பி நிப்பாட்டக்கூடிய அந்த நேரத்திலே, அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அரை நாள் தான் வாழ்ந்திருப்போம். இன்னும் சில வசனங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அவ அசியத்தா முகாமா, ஒரு முற்பகல் நேரம் வாழ்ந்திருப்போம், அவ்வளவுதான். இந்த உலகத்துடைய மதிப்பீடு எப்படின்னு சொன்னா, மனிதன் அந்த நாளில் சரியாக புரிந்து கொள்வான். ஒரு பகலில் ஒரு முற்பகல் வரைக்கும் ஒரு சின்ன கொஞ்ச நேரம் தான் இறைவா வாழ்ந்தோம் என்று மனிதர்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல
நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப நமக்கு சொல்லுகிறான், கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் வாழ்ந்தீர்கள். லவ் அன்னக்கும் குந்தும் தாழமும், நீங்க இதை அறியாமல் இருந்து விட்டீர்களே என்று சொல்லி அல்லாஹ் அந்த நாளை கேட்பான். அப்ப இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட நாள், கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அந்த நாள் என்பது நாளை மறுமை நாளில் அது எப்படி ஆகும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய சில ஹதீஸ்களை பார்க்கும்போது நமக்கு புரியுது. அந்த நாள்ல ஒரு நாள் என்பது 50 அல்ஃப சனத்தின் மிம்மா ஜவுது, மனிதர்கள் வாழக்கூடிய கணக்கின் அடிப்படையில 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் என்பது 50,000 வருஷத்துக்கு நிகர். அப்ப 50,000 வருஷத்துக்கு நிகர் என்று சொல்லும் பொழுது அந்த நாளின் கணக்கின் அடிப்படையில் நாளை மறுமை நாளை நாம் ஒதுக்கப்பட்டு நிப்பாட்டக்கூடிய இந்த நேரத்துல இறைவா நம்ம கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்தோம், இதுதான் மனிதனுடைய பதிலாக இருக்கும். அல்லாஹ் திருமுறை குர்ஆனில் சொல்கிறான், காலல இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் வாழ்ந்தீர்கள். லவ் அன்னக்கும் குந்தும் தஅலமூன், நீங்கள் இதை அறியாதவர்களாக இருந்துவிட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்கிறான். அபஹசிப்தும் அன்னமா கலக்குனாக்கும் அவசன், மனிதரை உங்களை நாம் சும்மா வீணாக படைத்து விட்டோம் என்று நினைத்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், மனுஷரை படைத்தது என்பது சும்மா வீணுக்காகவே என்று நினைத்துக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அன்னக்கும் இளைஞர் ஆத்திருக்கவும், அல்லது நீங்க நம்ம பக்கம் மீண்டும் திரும்பி எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. இந்த வசனம் என்பது உண்மையிலே நம் தனிமையில படிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு முன்னால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறோம், நீங்க அவங்க நம்ம சும்மா படைச்சு நினைச்சீங்களா, அல்லது என்கிட்ட நீங்க திரும்ப வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? என்ன மாதிரியான கேள்வி பாருங்க. அவன் இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்து மனிதனுக்கு சில ஆண்டுகால வாழ்க்கையை கொடுத்திருந்தாலும் கூட மறுமை நாளுக்கு முன்னால் அந்த மறுமை நாளுடைய கணக்கின் அடிப்படையில் மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி நிப்பாட்டக்கூடிய நேரத்துல கொஞ்ச நேரம், ஒரு முற்பகல் நேரம் அவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். அப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஒவ்வொரு பிளானிங், அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அடுத்த பெருநாளுக்கு என்ன, இப்போ நிறைய மக்களுடைய நிலை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா, ஆடி ஆஃபர் எல்லாம் போட்டுருக்காங்க, பெருநாளைக்கு இப்பவே ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அடுத்த பெருநாள் வரைக்கும் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அது மனிதனுடைய சிந்தனை இருக்கிறது, அடுத்த நாளுக்கு அடுத்த வருடத்திற்கு என்று சொல்லி பல்வேறு ஃபியூச்சர் பிளான் என்பது மனிதனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் திருமறைக்கிறான், இந்த வசனத்தில் எவ்வளவு எச்சரிக்கை சொல்கிறான், உங்களை வீணா படைச்சிட்டு நினைக்கிறீங்களா, அல்லது நீங்க எங்கிட்ட திரும்பி வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அப்ப இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக நம்ம பதிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது மிக மிக அற்பமானது, ரொம்ப ரொம்ப சொற்பமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த சொற்பமான வாழ்க்கையில நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோம்? இந்த நேரத்தில் நமக்கு மூத்து வந்துருச்சு, மலக்குள் மூத்து நம்முடைய உயிரை கைப்பற்றி விட்டார், நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? சிந்தித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில 1314வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் காலத் சாலிகத்தன், அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டான், எல்லாரும் எப்படி பார்ப்போம்னு சொன்னா, ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னா அந்த மையத்தானவர் அதை அப்படி பார்த்துட்டு அதை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அப்படியே வந்துடுற அதிகமான மக்கள். இந்த இடத்துல ஒரு மூலியுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நானும் இதே கொண்டு மரணித்து விடுவேன், என்னையும் பார்க்கிறதுக்கு மக்கள் வருவார்கள், என்னையும் இந்த மாதிரி அடக்கம் செஞ்சுட்டு வந்துருவாங்க இப்படி சொன்னாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல கூடுதலா ஒரு தகவலை நமக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஜனாசாவை அந்த சந்துக்கு பெட்டியில் வைத்த மாத்திரத்தில் இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜனாசாவை சந்திக்கும் பொழுதும், ஒவ்வொரு மௌத்து வீட்டுக்கு போகும் பொழுதும், ஒவ்வொரு ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய இந்த நேரத்திலும் இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல ஆழ் மனதில் பதிந்திருக்க வேண்டும். நபிகள் சொல்றாங்க, ஒரு சந்துக்கு பெட்டிக்குள்ள ஒரு ஜனாசா வச்சாச்சு, நம்ம வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, இந்த சந்தூக்கை தீர்த்து விட்டாங்க, அந்த தோழர்களும் சேர்ந்து சந்தூக்கை தூக்கி தோழரை வச்சு அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. அது போகும்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், சாலிகத்தன், அது சாலிகான அடியானாக இருந்தார், நல்லமல் செஞ்சு இந்த உலகத்துல நல்ல நல்ல காரியங்களுக்கு உட்பட்டதாக அது இருக்கும் என்று சொன்னால், கால தத்திமூனி, அந்த ஜனாசா சொல்லுமா, என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள், சீக்கிரமா கொண்டு சேருங்க. ஏன்? அது அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து விட்டது. அந்த மையத்துடைய அந்த மரணத்துடைய தருவாய் என்பது அந்த மனிதனுக்கு புரிய வைக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த நேரத்தில் அந்த சாலிகான அந்த ஜனாசா சொல்லுகிறது, என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று. இதே அதே சொல்கிறார்கள், இன்கான வைர சாதியும், இதே
சாலிகான நல்லமல் செய்யாத ஒரு அடியானாக இருப்பான் என்றார். லைல சாலி ஒரு துர்பாக்கியமான நட்லவனுக்கு சொந்தமில்லாத ஒரு ஜனாசாவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜனாசா உலரும் எப்படி என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்கிறார், கால யார் இல்லஹா, எனக்கு நாசம் உண்டாகட்டும், ஐன எதுகவும் அதிகா, இனி எங்க கொண்டு போறீங்க? சந்துக்கு பெட்டில வச்சா நமக்கு தெரியும் எங்க கொண்டு போவாங்க, நேர கபர்ஸ்தான கொண்டு போவாங்க, கொஞ்சம் அழகு வருவாங்கன்னு. ஆனால் மையத்தாகி விட்டு அந்த ஜனாசா கேட்கிறது நம்முடைய காதுகளுக்கு இது கேட்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சந்துக்கு பெட்டிக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜனாசா பேசுகிறது, நல்லமல் செய்த ஜனாசாவாக ஒரு அடியானாக இருப்பான் என்று சொன்னால் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதே பாதியாக இருந்தால் யா வைலஹா, எனக்கு நாசமும் கேடும் உண்டாகட்டும், ஐன எட்டுகபூன பிஹா, என்னை எங்க கொண்டு போறீங்க என்று இப்படி அந்த ஜனாசா பேசக்கூடிய இந்த வார்த்தையை யஸ்மவு ஸௌத குல்லு ஷைஇன் இல்லா இன்சான், மனிதனை தவிர எல்லோரும் செவியுறுகிறார்கள். வலல் சமியஹு ஷைக், மனுஷன் இந்த சத்தத்தை செவியுறுவான் என்று சொன்னால் மூர்ச்சையாகி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அலறலாக இருக்கும் சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு ஜனாசாக்கள் கொண்டு போகக்கூடிய நேரத்தில், சந்தோஷத்தை தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன, நமக்கு என்ன கேட்குது? இன்னைக்கு இஸ்லாத்தில் மார்க்கத்தில் இல்லாத பல புதுமையை உருவாக்கிட்டாங்க. சந்தோஷத்தை தூக்கிட்டு போகும்போது இங்க இருந்து களிமா சொல்லிட்டு போறது, இல்ல சில திக்ருகள் என்ற பெயர்ல அதை ஓடி கொண்டு போவது, இது நம்ம காலையில கேட்குது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சந்தோஷ பெட்டியில் இருக்கக்கூடிய மையத்து பேசக்கூடிய வார்த்தை. இப்ப சிந்தித்து பாருங்க, இந்த நேரத்தில் நம்முடைய மரணத்தை அடைந்து நாம் சந்தோஷ பெட்டிக்குள் இருந்தோம் என்றால் நம்முடைய ஜனாசாவை தோழர்கள் தூக்கி செல்லக்கூடிய நேரத்துல விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நற்பாக்கியத்திற்குரியவராக நாம் இருக்கிறோமா, அல்லது என்னை எங்கு கொண்டு போறிய, எனக்கு நாசமும் கேடும் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறோமா? இதுதான் சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம எப்படி நினைச்சிட்டோம், இன்னைக்கு அதிகமான மக்களுடைய நிலை, பல முஸ்லீம்கள் இருப்பாங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க, 2 பெருநாள் தொழுதான் முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படிலாம் இருக்கிறாங்களா இல்லையா? ஹஜ்ஜு பெருநாள், நோம்பு பெருநாள், வருஷத்துக்கு 2, அதோட முடிஞ்சு போச்சு. இஸ்லாத்துக்கு அனைத்து கடமைகளும் செய்த மாதிரி ஆயிட்டார். கூடுதலா வேணா ஹஜ்ஜு பெருநாள் டயத்துல ஒரு ஆட்டை வந்து குர்பானி கொடுத்துருவாரு, அதுல வேணா ஆர்வப்படுவாரு. நிறைய மக்களை பார்க்கலாம், ஆர்வப்பட வேண்டிய அமல் தான். ஆனால் இது போன்ற செயல்பாடுகளுக்கு ஆர்வம் தரக்கூடியவர்கள் இன்னும் சில எடுத்துட்ட அந்த வாரத்திற்கு ஒரு முறை அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த ஜும்மாவுடைய நேரத்தை ஒதுக்கி விட்டால் நான் இஸ்லாத்துக்கு அனைத்து கடமையும் நிறைவேற்றி விட்டேன், நான் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறேன், ஏற்ற வரைக்கும் தொழுகிறேன். இன்னும் சிலர் 5 நேரம் தொழுகையோடு நம்முடைய இபாதத் இருக்கிறது. இவ்வளவுதானா நம்முடைய வாழ்க்கை என்பது? இவ்வளவுதானா? ஒரு அடிப்படை புரிய வேண்டாமா? அல்லா கேட்கிறான், உங்களை நாமே சும்மா படிக்கிறீங்க, அல்ல கேட்கிறான், இந்த சும்மா பிரசித்தம் படிக்கிறீங்களா? என்ன மாதிரியான கேள்வி, என்ன அழுத்தமான கேள்வி, அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? உங்களை சும்மா படிச்சோம்னு நினைக்கிறோம், அல்ல கேட்கிறான், எதுக்குமா படிச்சிருக்கிறோம்? இப்ப செய்து பாருங்க, ஒருத்தர் வேலை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், சம்பளம் கொடுக்கிறோம், அதுக்கு வெகுமதி கொடுத்து சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வைத்திருக்கும் போது அவர் அங்க எதையுமே புரிந்துக்கிறோம், சும்மா வந்துட்டு அப்படி இருந்துட்டு போனாலும் எப்படி இருக்கும்? கேட்போமா இல்லையா? இப்ப உன்னை சும்மா வச்சிருக்கு, சம்பளம் தரல, காசு தரல, சாப்பாடு தரல, என்ன போய் செய்யற அப்படின்னு கேட்போமா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறார், இந்த உலகத்துல மனிதனுக்கு உயிரை தந்தேன், உடல் ஆரோக்கியத்தை தந்தேன், இன்ன பல நியமத்துகளை மனித சமுதாயத்திற்கு வழங்கி இறைவன் தன்னுடைய திருமலையில் கேட்கிறான், உங்களை நாம சும்மா படைக்கிற வீணா படைக்கிற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சில நபித்தோழர்கள் நிறைய நினைத்து பாருங்க. நம்முடைய மரண தருவாய் இப்போது நம்முடைய மலக்குள் மௌத் நம்மை வந்து உயிரை கைப்பற்றிட்டாருன்னு சொன்ன எந்த நிலையில இருக்கிறோம்? நாம வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த செய்தி புகாரில 4092வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹராம் இப்னு மில்ஹான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அதாவது அனஸ் ரலியல்லாஹு தாய் மாமா, இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். 70 காரிகள்ல ஒருவர், சாதாரண ஆள் கிடையாது, இளைஞராகத்தான் இருக்கிறாங்க. அந்த இளைஞராக இருந்த அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை ஏற்படுத்திய மரணங்கள் இந்த சஹாபாக்களுடைய மரணங்களும் உண்டு. இவங்க எப்படி மரணிக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வரலாற்று கேள்விப்பட்டிருப்போம், 70 குர்ராக்கள் என்று சொல்வார்கள், காரிகள். இவங்களை பற்றியான ஒரு செய்தி அடிப்படையை இஸ்லாமிய சமூகம் உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சில மக்கள்